நேயர்களே வணக்கம். நற்செய்தி அறிவிப்பு பணியில் தடைகளும் தோல்விகளும் வந்தாலும் துணிவோடு நற்செய்தியை அறிவித்தவர்கள் திருத்தூதர்கள். சிறப்பாக பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க நேர்ந்தாலும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் அவர் பின்வாங்கவில்லை. நற்செய்தி அறிவிப்பு பணியில் சாவை எதிர்கொண்டு சென்றாலும் அதை கேட்கின்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கின்றது என்பதை சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது என்கிறார். சாவின் ஆற்றலை கண்டு கண் கலங்கவும் இல்லை, வாழ்வின் ஆற்றலை கண்டு கடவுளை போற்றாமலும் இல்லை. ஏனெனில் அனைத்தும் நன்மைகளுக்காகவே நிகழ்கிறது என்று கற்றுத்தருகிறார். துன்பங்கள் வழியாகவும் நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்று உணர்ந்தவர்களாக, அனைத்தும் நன்மைகளுக்காக நிகழ்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக, பிறரின் வாழ்வின் ஆற்றலாக விளங்க அருள் கேட்டுச் செபிப்போம். ஆமேன்.